வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அகெயின் ரொம்ப நாள் கொஞ்சம் கேப் கழித்து குக்கு வித் கோமாளி ரெசிபியை வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறது வந்துட்டு நம்ம ராகுல் தாத்தா செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. பிரியாணி பிடிக்காதவங்க நம்மள யாராவது இருப்போமா? ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லா மொறுன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு சேர்க்கறது ரொம்பவே ஹெல்த்தி. அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 10-12 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குக்கரில் வைக்கிறோம் இல்லை அதுக்கு மேலே வைக்கிறோம்னா நல்லா குழஞ்சிரும். அதுக்காக ஓகே. இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக்கு. இதில் தான் செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், இது ரெண்டையும் போட்டுக்கிறேன். நெய் வந்து மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற மாதிரி வெந்நீர் எடுத்துக்கிறேன். அதில் சின்னதாக 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளை போட்டுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஃப்ளாரெட்ஸை போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிளான்ச் ஆகட்டும். ஓகே. இப்போ நெய் உருகினதும் நான் அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் போல் நல்லா சாட்டே பண்ணி விட்டுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கும். சாட்டே பண்ணதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அதோட ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சோடனே நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தின் ஸ்லைசஸாக பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது உள்ளே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்படி வெங்காயம் நல்லா வதங்கி கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நான் ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்த 3 பச்சை மிளகாவை இப்படி ஸ்லிட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறமா சும்மா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க, மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் போல் பாஸ்மதி ரைஸை வந்துட்டு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குலாம் ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிறேன். அண்ட் நம்மளோட இந்த அரிசி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி இதாகிடுச்சு. ஸோ இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 1 கப் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், ஃப்ரெஷ் தேங்காய் பால். அதுக்கப்புறம் 1 கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால காய் குழஞ்சி போகாமல் இருக்கும். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கை நிறைய கொத்தமல்லியும் கை நிறைய புதினாவையும் சேர்த்துருக்கேன். ஸோ அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லா மசாலாவும் எல்லாத்தையோட சேர்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது லைட்டாக அந்த கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு 1 விசில் ஹையில் 1 விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்திருக்கேன். கேஸ்ட் அயர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். அதுக்காக இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 கை கொத்து கருவேப்பிலையை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி தோலை உரிச்சு வச்சுருக்கேன், வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கிறேன். முக்கியமான விஷயம், உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது, அப்புறம் அந்த ஷேப் வராது. ஸோ இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும்.
இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விடும் போது ரொம்பவே ஜென்டிலாக பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு நம்மளோட உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு உடஞ்சி போயிடும். ஸோ அது உடையாமல் ஜென்டிலாக பரட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இப்படி பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்படி பரட்டி விட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க. அப்போ தான் ரோஸ்ட் ஆகும் அடியில். திருப்பி பரட்டி விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக்காக விடுங்க. இந்த மாதிரி எவ்ரி 5 மினிட்ஸ் நம்ம வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்படி உருளைக்கிழங்கு பாதி போல் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நல்லா பார்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து மசாலாலாம் உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்படியே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆகி செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். நிஜமாவே செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் போதுமோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நிமிஷம் புட்டா வச்சேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து நல்லா சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் அதை வந்து தூவிக்கிறேன். நல்லா தாராளமாக தூவி நல்லா ஒரு பரட்டுனா அந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி இலை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணியில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அதை அந்த வெயிட்டை எடுத்து விட்டுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக குக் ஆகிருந்தது. நான் சொன்ன மாதிரி அரிசி போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காய்கறி போடுறதுனால என்னென்னா அந்த காய் வந்து குழஞ்சி போகாமல் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி போடுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன பிளேட்டிங் தான். பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி வச்சுட்டு அப்படியே வாசனையே கமன்னு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மொறுன்னு ரோஸ்ட் ஆன அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை அதையும் வச்சு சாப்பிட கொடுத்தீங்கன்னா யார் தாங்க வேணான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ ரொம்பவே உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் அப்படி நல்லா ஃப்ரை பண்ணி மொறுன்னு கொடுத்தா நிஜமாவே டாப் நாச்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இது தாண்டி நான் இன்னும் சில குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா வீடியோஸும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் மீ சந்தியா சைனிங் ஆஃப் டுடே அண்ட் பபாய், see you tomorrow. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பபாய்.